ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்த இடத்துல பயங்கரமான எர்த்குவைக் வந்திருக்கும். ஸோ அதனால நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கும், நிறைய காப்பாற்றவும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம ஹீரோவுக்கும் அடிபட்டிருக்குமா? அப்போ அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம ஹீரோயின் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனோட மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீத்துறான். என்னால் நிஜமாவே உன்னை பிரிஞ்சு இருக்க முடியல, நீ எப்பயுமே என் கூடவே இருக்கணும்னு எனக்கு தோணுது, கண்டிப்பாக நான் உன்னை மறுபடியும் விட்டுட்டுலாம் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லும்போது ஹீரோயினும் என்ன பேசுறதுன்னே தெரியாமல் முடிச்சுட்டு இருந்திருப்பா. இப்போ இதுக்கப்புறம் நடக்க போகிறதா நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த இறந்து போயிருப்பார்ல ஒருத்தர், தன்னோட உயிரே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாரு, அவர் கூட வேலை பார்க்குறவர் உயிரோட இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால இப்போ அவரோட ஃபேமிலிக்கு தான் நம்ம ஹீரோயின் வந்து கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. ஸோ லாஸ்ட்டாக அவர் சாகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சொன்னாரோ அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஹீரோயின் அவரோட ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி அழுகிறா. ஸோ இதை நம்ம ஹீரோவும் தூரமாக இருந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அடிக்கடி டேனியல் அப்படின்ற ஒருத்தனை மீட் பண்ண போவான்ல, அவன் வந்து ஒரு பெரிய பணக்காரன், அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு பெரிய டாக்டர் அப்படின்ற விஷயமும் இப்போ எல்லாருக்குமே தெரிய வருது. ஆக்சுவலாக அவன் வந்து ஒரு டாக்டர் தான் போல. இந்த இடத்துல அடிபட்ட நிறைய பேருக்கு அவனும் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோ தான் அவனை கூப்பிட்டுருப்பான் போல. ஆனால் இவனுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ இப்படியே அந்த டேனியலை பற்றி நம்ம ஹீரோயினோட டீம் ஆட்களும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போனவரோட ஃபேமிலி கிட்டலாம் பேசிட்டு அப்படியே ஒரு பக்கம் வந்து அழுதுகிட்டு இருக்கா. ஏன் இந்த மாதிரிலாம் திடீர்னு நடக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி வானத்தை பார்த்து பேசிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் கொஞ்சம் வந்து அவளுக்கு ஆறுதலாக பேசிட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒரு மேனேஜராக இருந்திருப்பான்ல, அடிக்கடி அந்த வயரத்தை எடுக்க கூட ட்ரை பண்ணியிருப்பான். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோ கூட வேலை பார்த்தா அந்த டெல்டா டீமோட கேப்டன் இருக்கான்ல, அதான் இந்த இல்லீகலான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்ல, அவன் வந்துட்டு அப்படியே அந்த மேனேஜரை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். எனக்கு இப்போ உடனே வைரம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலாக இந்த இல்லீகலான வேலையில் இந்த மேனேஜருக்கும் ஒரு பங்கு இருக்கு போல. அவன் மறைச்சு வச்சுட்டு இருந்த அந்த வைரம் ஆக்சுவலாக இவனுக்கு கொடுக்க வேண்டியது போல. அதனால தான் இப்போ வந்து அடிச்சு கேட்டுட்டு இருக்கான், எங்கடா என்னோட வைரம் அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் சொல்றான், இந்த மாதிரி பில்டிங் இடிஞ்சு விழுந்துருச்சு, கீழே அது மாட்டிக்கிச்சு, என்னோட பிளேஸ்ல தான் அது இருக்கு, நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்க பாரு எனக்கு உடனே வேணும், இந்த பொறுமையா எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற வேலையெல்லாம் ஆகவே ஆகாது என்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் சரி ஓகே நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த இல்லீகலான வேலையெல்லாம் பார்க்குறான்ல, இவனோட பேரை வந்து நம்ம ஜாக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த பில்டிங் கட்டியில் ஒரு 3 பேர் மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்ம சோல்ஜர்ஸ்க்கு தெரிய வருது. அதனால என்ன ஆனாலும் சரி நம்ம அவங்கள உயிரோடையோ இல்லைன்னா அவங்களோட இறந்து போன பாடியாவது கண்டிப்பாக நம்ம அவங்களோட ஃபேமிலிக்கு ஒப்படைக்கிறதுக்காகவது எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் வந்துட்டு, அதான் எல்லாரையும் ஓரளவுக்கு காப்பாற்றிட்டீங்கல்ல, இதுக்கப்புறமாவது வந்து அந்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் நான் சொன்னேன்ல அதை வந்து எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஐயோ இப்போ ஓரமா போறியா இல்ல புறமண்டையிலே அடிக்கோ, உன்ன தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்க, ஏன்டா அங்க உயிருக்காக போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்ற, நீ மறுபடியும் வந்து டாக்குமெண்ட்ஸ்னே சாகர போட அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு துரத்திடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் அங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருமே காப்பாத்துறதுக்காக நம்ம ஆளுங்க எல்லாருமே இப்போ உள்ள போறாங்க, ஒரு சில டாக்டர்ஸும் போறாங்க. ஸோ உள்ள போற நேரத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. இந்த நேரத்தில் அப்படியே ஒரு மாதிரி காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில பாத்தீங்கன்னா நம்ம டியாங் இருக்கான்ல, அவன் வந்துட்டு அந்த சின்ன பையன் கிம் இருக்கான்ல, அவங்ககிட்ட ஒரு விசில கொடுத்து, இங்க பாருடா நாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் பேரை காப்பாத்துறதுக்காக நிறைய பேர் உள்ள போக போறோம், அந்த நேரத்தில் இந்த பில்டிங் ஏதாவது கொஞ்சம் சாயிற மாதிரியோ இல்லை விழற மாதிரியோ தெரிஞ்சிச்சுன்னா நீ உடனே இந்த விசில் அடிக்கணும், ஏன்னா அந்த நேரத்தில் தான் நாங்கள் டக்குன்னு இதை சுதாரிச்சுட்டு வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த விசிலை வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் உள்ள போவான். போயிட்டு லாஸ்ட்டாக ஒருத்த மாட்டிட்டு இருப்பான், அவனையும் வந்துட்டு காப்பாற்றிட்டான். பட் இருந்தாலும் ரொம்ப நேரமாக அவன் உள்ளே இருந்து ரொம்ப டயர்டில் இருக்கான். அதனால பார்த்தீங்கன்னா சில மெடிசன்ஸ் எல்லாமே அவனுக்குள்ளே இறக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே நான் இவனை பார்த்துக்கிறேன், நீ வெளியே போ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். உடனே நம்ம டியாங்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து வெளியே போவான். ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ கிட்ட அந்த எம்ப்ளாய் கேட்குறான், அம்மா நிறைய பேர் இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, நிறைய பேர் இறந்துருக்காங்க, ஆனால் அதை விட நாங்கள் நிறைய பேரை காப்பாற்றிருக்கோம், ஸோ நீயும் இப்போ காப்பாற்றப்பட்டிருக்க, அதனால இறந்தவங்களை பற்றி ரொம்ப கவலைப்படாத, அதனால ரொம்ப ஃபீல் பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவனோட உடம்புலாம் அரிக்க ஆரம்பிக்குது. ஐயோ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அரிச்சிட்டே இருக்கும்போது உடனே இந்த சிம்டம்ஸை பற்றி நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படியே வாக்கி டாக்கிலே கேட்குறான். இவனுக்கு இந்த மாதிரி கழுத்தெல்லாம் ரொம்ப அரிக்குதான், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, அது ஒரு ப்ராப்ளம்னால தான் வந்திருக்கேன், நான் அதுக்கான மெடிசனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்க நம்ம டியாங் கிட்ட கொடுக்குறா. இதை போய் உடனே அவங்க கிட்ட கொடுங்க அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு நம்ம டியாங்கும் போலான்னு பார்க்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடமே ஏதோ அதிர்ற மாதிரி சத்தம் கேட்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்கும்போது தான் தெரியுது, ஆக்சுவலாக இது நிலநடுக்கலாம் கிடையாது, யாரோ ஒருத்தங்க பக்கத்தில் தான் இந்த அதிர்வை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்காங்க. யாரா அது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது, அது அந்த மேனேஜர் பைத்தியக்காரன். இந்த சோல்ஜர்ஸை நம்பிட்டு இருந்தா அங்க இருக்கக்கூடிய வைரத்தை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் இவனா இப்போ அந்த இடத்த வந்து நோண்டிட்டு இருக்கான். அப்படியே அங்க இருக்கக்கூடிய கல் எல்லாமே உடைக்கிறான். ஸோ இதனால இப்போ உள்ள நம்ம ஹீரோவும் அந்த எம்ப்ளாயும் மாட்டிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடம்லாம் ஒரு மாதிரி அதிர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் மேல இருக்க அந்த பாறை எல்லாமே அவங்க மேல சரிஞ்சு விழ அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் மேல போய் விழுறான். அப்படியே கட் பண்ணா வெளியில அந்த பைத்தியக்கார பையன் மேனேஜர் எழுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம டியாங்குக்கும் இந்த விஷயம் தெரியும். உடனே சொல்லிட்டு இருக்கான், உள்ள இருக்க அவங்க 2 பேருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் சத்தியமா அவனோட மண்டை ஓட்ட பொழக்க போறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப கோவத்தோட பேசிட்டு இருக்கான். இது எல்லாமே நம்ம ஹீரோயினும் வெளியே கேட்டுதான் இருப்பா. அவளுக்குலாம் அப்படியே உயிரே இல்ல, ஐயோ என்னடா இருக்கும், அவன் இறந்து போயிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதற்றத்துல இருப்பா. இப்போ உள்ள இருக்க இவங்க 2 பேரையும் காட்டுறாங்க. எப்படியோ நம்ம ஹீரோ அந்த எம்ப்ளாய் மேல படுத்து அவனை கவர் பண்ணிட்டான். அதே சமயம் இவனுக்கும் பெருசா அடிப்படல, பட் இருந்தாலும் கையில பாத்தீங்கன்னா
பயங்கரமா ரத்தம்லாம் வந்துட்டு இருக்குது. அப்ப அப்படியே அந்த எம்ப்ளாயி புலம்பிட்டு இருக்கான், நல்ல வேலை இவ்வளவு நேரமா உயிரோட இருந்து கரெக்டா நீங்க என்ன காப்பாத்த வர நேரமா பார்த்து நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கவலைப்படாத தம்பி, உனக்கு எதுவுமே ஆகாது, அதான் நான் இருக்கேன்ல. சரி உனக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளா என்ன? ஏன்னா நீ சாக போறத நினைச்சு இவ்வளவு ஃபீல் பண்றா? கேர்ள் ஃப்ரெண்டா? அது எங்க இங்க? எனக்குலாம் ஒன்றும் இல்லை அம்மா, உங்களுக்கு இருக்கா என்ன அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒருத்தி இருக்கா, ஆனால் இப்போ இங்கே கல்லெல்லாம் இடிஞ்சு விழுந்ததை தெரிஞ்சு கண்டிப்பாக என் செல்லக்குட்டி பயந்துருப்பா, ஏன்னா நான் உள்ளே இருந்திருக்கேன்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பற்றி தான் பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தங்க வர மாதிரி தெரியுது. அது நம்ம டியாங் தான். எப்படியோ நீங்கள் 2 பேரும் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காப்பாற்றி கூப்பிட்டு போகிறான். ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பான். அப்போ தான் அவளுக்கு உயிரே வருது. அப்பாடி நல்ல வேலை இவனுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அப்படியே நம்ம யூன் அந்த இடத்துக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டுட்டு வருவான். ஆமா, இன்னொரு பேஷண்ட் யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொன்னீங்க, யார் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது, அந்த பேஷண்ட்டே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்துக்கிறான். இந்த நேரத்தில் அந்த மேனேஜரை பார்த்தீங்கன்னா நம்ம டியாங் கிட்ட கொண்டு வருவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அப்போ கூட திருந்தாம, ஓகே அதான் எல்லாம் காப்பாத்திட்டீங்களா, வாங்க வாங்க இப்போ போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன்டா பரதேசி நீ இப்பவும் திருந்தலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியாங் ஓடி வந்து மூஞ்சிலே குத்து விடுறான். அக்கம் பக்கத்தில் இருக்க சோல்ஜர்ஸ்லாம் பிடிக்கிறாங்க. ஆனால் இவன் கேட்கவே மாட்டான். டே என்னை விடுங்கடா, அந்த நாயை நான் இங்கே அடிச்சு சாகடிச்சா தானே என்னோட மனசுக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். ஸோ இதெல்லாமே அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து நம்ம ஹீரோவும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தேவைப்படுற அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே நம்ம ஹீரோயின் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்படியே 2 பேரும் பேசிட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு மேலே ஒரு ஆஃபீஸர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்றது அவனுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால உடனே அப்படியே கையில மாட்டிருக்கிறது எல்லாமே கழட்டி போட்டு எந்திரிக்கலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்றா, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? அவர் வந்தா உனக்கு என்ன? நீ இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா, ஒழுங்கா உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லடி அவர் என்னோட பெரிய அதிகாரி, நான் போய் அவருக்கு வணக்கம் வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேணா இங்கே அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேல் அதிகாரி இங்கே வராரு. ஸோ அவரை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவும் வணக்கம் வச்சு, சார் நான் நல்லா இருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஹீரோயின் ஒன்று, இல்லை சார் அவனுக்கு பயங்கரமாக அடிபட்டு இருக்கு, அவன் சும்மா சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறா. அதுக்கப்புறம் அந்த அதிகாரியும் அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி, சரி ஓகே நல்லா ரெஸ்ட் எடு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜர் இருக்கான்ல, அவன் வந்துட்டு அந்த மேல் அதிகாரி கிட்ட கத்திட்டு இருக்கான், என்னையா அவங்க ஆளுங்களாம் வேலை பார்க்குறாங்க, நான் எப்போதுலேருந்தா கத்திட்டு இருக்கேன் நாய் மாதிரி ஒரு டாக்குமெண்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு, இவனுக்கு என்னன்னா என்ன கேட்க மாட்டானுங்க, வந்து அடிக்கிறானுங்க, என்னன்னு கேளு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, டேய் யாரா இந்த பைத்தியக்காரன், இவனெல்லாம் ஏன்டா உள்ள விட்டீங்க, இவனை ஃபர்ஸ்ட் அடிச்சு வெளியே தள்ளுங்க அப்படின்ற மாதிரி அவரும் மரியாதை இல்லாமல் திட்டி விட்டுறாரு. ஸோ இப்போ கட் பண்ண அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவனோட ஆட்களும் அப்படியே ரன்னிங்ல இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோ கிட்ட சில மெடிசன்ஸ்லாம் கொடுக்குறா. இதெல்லாம் நீங்க அடிக்கடி போடணும், சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த டேப்லெட்ஸ்லாம் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப அக்கறையா கவனிச்சுக்கிறா. ஸோ இப்படி இவ பார்த்துக்கிறது நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவளோட மெடிக்கல் டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இன்னும் 2 டேஸ்ல நம்ம இங்கிருந்து போக போறோம் அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ண எல்லாருமே ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ லாஸ்டா ஒருத்தனை காப்பாத்தினாங்கல்ல, அவன் பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்களோட லிஸ்ட் எடுத்து படிச்சுட்டு இருப்பான். அப்போ அதுல லாஸ்டா ஒருத்தர் தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பார்ல, அவரோட நேம் இருக்கிறத பார்த்த உடனே அவனால நம்ப முடியல. ஏன்னா அவர் வந்து இவனுக்கு ரொம்ப பிடிக்கும், கிட்டத்தட்ட அப்பா மாதிரி நடந்துப்பாரு இவங்க கிட்ட. ஸோ அவர் போய் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனால நம்ப முடியல. ஒரு மாதிரி கதறி அழுதுகிட்டு இருக்கான். இதை வெளியில இருந்து இன்னொரு டாக்டரும் பார்த்து அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். ஸோ இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இறந்து போன எல்லாருக்குமே ஒரு மாதிரி இறுதி சடங்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து இவங்க கொஞ்சம் அவங்களோட ரெகுலரான லைஃபை வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த டேனியல் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸை கொண்டு வரான். ஸோ நீண்ட நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் இப்போதான் வந்து எல்லாருமே நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க கொஞ்சம் பாட்டு கேட்டால் இன்னும் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி பாட்டை ப்ளே பண்ணிட்டு இருப்பான். அப்போ அந்த மெடிக்கல் டீம்ல பார்த்தீங்கன்னா ஒரு லேடி அவங்க கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த மெடிக்கல் டீம்ல இருக்கக்கூடிய இன்னொருத்தனுக்கு பொறாமையா இருக்குது போல. அப்படியே ஒரு மாதிரி ஜெலஸா ஃபீல் பண்ணிட்டு உடனே ஓடி வரான். ஏன்னா இவனுக்கு அந்த லேடியை பிடிக்கும் போல. அதனால தான் டேனியல் அவ கூட பேசுறது இவனுக்கு பிடிக்கல. அப்படியே ஒரு மாதிரி ஓடி வந்துட்டு அப்படியே அவங்களோட கான்வர்சேஷனை ஸ்டாப் பண்ணிடுறான். இப்போ அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டியாங் கிட்ட பேசிட்டு இருப்பான். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இதுக்கப்புறம் உன்னோட ஆள் யூனி இங்கே பக்கத்திலே இருக்கா, அவகிட்ட நினைச்ச நேரம்லாம் பேசலாம். ஆனால் என்னோட நிலைமை தான் இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம யூனியா வரா. ஸோ அவளோட அப்பா கமாண்டர் தானே, அவர் வந்துட்டு நம்ம ஹீரோவை தான் ஃபர்ஸ்ட் அவளுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியே இருந்தாரு. அதனால அவரோட அப்பா கால் பண்ணியிருப்பார் போல நம்ம ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காலை கொண்டு வரும்போது என்ன சொல்றாருன்னா, என்னோட அப்பா அவரோட மருமகன் கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வருவா. ஸோ அப்போ டக்குன்னு அந்த இடத்துல நம்ம டியாங் இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆயிட்டா. ஐயோ நான் வேற இவனை மருமகன் வேற சொல்லிட்டேனே, இதை நினைச்சு அவன் கொஞ்சம் என் மேல கோவப்பட்டாலும் போடுவானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஆமா இப்போ நீ என்ன சொன்ன, மருமகனா? உங்க அப்பாவுக்கு இவனா மருமகன்? நீங்க இன்னும் கல்யாணமே பண்ணலன்னா அதுக்குள்ள மருமகன்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா மருமகன் இல்லதான், ஆனா எங்க அப்பா அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு, அதனால தான் நானும் அப்படி சொல்லிட்டு வந்தேன். மற்றபடி நான் இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம டியாங்க கோவப்படுற மாதிரி தெரியுது. உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சரி ஓகே பெரிய பிரளயமே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், நம்ம எஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எஸ் ஆகி போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம யூன் வந்து ஒரு மாதிரி ரொமான்டிக் மூடுக்கு போயிடுறா. சரி ஓகே அதான் நான் பக்கத்தில் இருக்கான்ல, கூட யாருமே இல்லை, உனக்கு என்ன பண்ண தோணுது, கிஸ் பண்ணா கிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமா எனக்கு ஒரு வேலை இருக்குது ஆனா இது கிடையாது, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சல்யூட் பண்ணிட்டு போயிடுறான். இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டேனியல் தான் வந்து மீட் பண்ணி பேசிட்டு இருப்பான். ஸோ ஒரு மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க, அது மூலமா தான் வந்து அந்த பாட்டெல்லாம் ஓடிட்டு இருக்கும் ஸ்பீக்கர்ஸ்ல. அந்த பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் போல. அதனால டேனியல்
டேனியல் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்லையே, உன்னோட பிளேலிஸ்ட்லாம் ரொம்ப நல்ல நல்ல பாட்டாகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, ஆக்சுவலாக இது என்னோட பிளேலிஸ்ட் கிடையாது, அந்த லேடி டாக்டர் இருக்காங்கல்ல அவங்களோட ஃபோனில் இருக்க ஆடியோஸ் தான் இப்போ ஓடிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பானா. ஸோ இப்படி பாட்டெல்லாம் ஓடிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினோட மொபைலில் அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாள் ஒரு டைம். அதான் அன்னைக்கு காரோட மலை உச்சியில் போய் நின்றுட்டு இருந்திருப்பாள். அந்த நேரத்தில் சாக போகிறோமோ அப்படின்ற ஒரு பயத்தில் உடனே மொபைலில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. ஆமா, இந்த மாதிரி நான் சாகிறதுக்கு முன்னாடி என்னோட பேரில் இருக்க சொத்தெல்லாம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் அவள் இன்னொன்று பேசியிருக்கா, இந்த மாதிரி எனக்கு அந்த சோல்ஜர் மேலே ஒரு லவ் இருந்துச்சு, ஆனால் அதை பற்றி வேற நான் சொல்லாமல் விட்டுட்டேன், இந்நேரம் நான் அதை சொல்லியிருந்தேன்னா சாகிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நிறைய கிசியாவது வாங்கியிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பா போல. இப்போ அது எல்லாமே இந்த மொபைலோட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால அந்த ஆடியோ எல்லாமே அந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் கேட்டுட்டு தான் இருக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து அந்த ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்க அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் டேனியல் கூட உட்காந்து இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருப்பான். ஸோ நம்ம ஹீரோயின் அப்படியே பதற்றத்தோட உள்ள வந்துட்டு அப்படியே அவளோட மொபைலில் இருந்து தானே அந்த ஸ்பீக்கர்ஸ்ல சவுண்ட்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அப்படியே அதை கழட்டிட்டு அப்படியே தூக்கிட்டு ஓடுறா மொபைலை. அப்படி போகும்போது நம்ம ஹீரோ அப்படியே இழிச்சுக்கிட்டே அவளை பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவள் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பாள்ல, இந்த மாதிரி நான் அவனை லவ் பண்ணுறத சொல்லியிருந்தேன்னா நிறைய கிஸ்லாம் கூட நான் அவன்கிட்ட இருந்து வாங்கியிருப்பேன் அப்படின்ட்டு. அதனால அவளுக்கு பயங்கர ஷையாக இருக்குது. ஸோ அதனால தான் அவனோட ஃபேஸை கூட சரியாக பார்க்காம அப்படியே அங்கேருந்து மொபைல் எடுத்துகிட்டு ஓடலான்னு பார்க்கும்போது உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கீழே குதிச்சு அவளை போக விடாமல் தடுத்து நிறுத்துறான். ஸோ நம்ம ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக இவன் மாடியிலேருந்து அப்படியே குதிச்சிருப்பானா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டா. அம்மா நீ எப்படி இங்கே வந்தா? என்ன நீ உன் ஸ்பெஷல் ஃபோர்ஸில் கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் என்கிட்ட காட்டிட்டு இருக்கா? என்ன பண்ணுறது, இதுவும் ஒரு முக்கியமான நேரம், அதனால தான் என்னோட ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் எல்லாம் இந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஆமா, நீ அந்த ஃபோனில் அப்படியே ரொம்ப ரொமான்டிக்காக பேசிட்டு இருந்தியா, அதெல்லாம் என்னை பற்றி தானே? யார் சொன்னது உங்களை பற்றின்ட்டு? அதெல்லாம் உங்களை பற்றி கிடையாது, இது என்னோட மொபைலே கிடையாது, அது பேசுனது நான் இல்லை. அங்கே பாருங்க உன்னை யாரோ கூப்பிடுறாங்க. என்னை பார்த்தா நான் ஏமாறுற மாதிரியா தெரியுது, நீ எல்லாம் போயிட்டு இப்படி சில்லியான ஒரு டிக்கை என்கிட்ட யூஸ் பண்ணிட்டு. சரி ஓகே, நான் உண்மையை சொல்கிறேன், ஆனால் இப்போ என்னோட கையை விடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்ட்டு கையை விடுவான் பாருங்க. உடனே அவங்க வந்து ஓடி போயிடுறா ஷையா ஃபீல் பண்ணிட்டு. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் கேம்ப்லேயே ஒரு கப்புள்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க இதை பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் சோல்ஜர்ஸும் இன்னும் நிறைய பேர் இதை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஓஹோ, அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க போல, இந்த விஷயமே நமக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டு இருப்பா. அந்த நேரத்தில் அவளோட வழியில் நம்ம ஹீரோ வர மாதிரி தெரியும் போது அவனை பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு உடனே ஓடி போய் ஒரு கண்டெய்னர் பின்னாடி ஒழிஞ்சுப்பா. அப்போ அங்கே பக்கத்தில் தான் நம்ம இவனும் இருப்பா. என்ன நீ எப்போ பாரு அவங்க கூட கண்ணாமூச்சி விளாண்டே இருக்கா? ஆமாம், ஃபர்ஸ்ட் உங்க ரெண்டு பேருக்கும் என்னதான் ப்ராப்ளம்? அதான் நீங்கள் லவ் பண்ணுறது இப்போ கேம்பில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சே, நீ இப்போ வரைக்கும் ஏன் லவ் பண்ணாமல் இருக்கா? அப்போ அவர் கூட சுத்து அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் ஒன்று உங்ககிட்ட கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டேன்ல, நீ அவங்க லவ் பண்ணுறல, அவர் வந்து ஒரு சோல்ஜராக இருக்காரு. ஸோ எப்போ வேணா அவரோட உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம், அவர் எந்த மிஷனுக்காக போனாலும் அவர் அந்த மிஷன்லேயே இறக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தும் நீ எப்படி தைரியமா அவரை லவ் பண்ற, உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது பயம் இருக்குதான், ஆனால் இருந்தாலும் இருக்கிற இந்த ஒரு லைஃப்ல நான் அவனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு அவனை லவ் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனு ஹீரோ கிட்ட போகும்போது அவனும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதே கேள்வி தான் கேட்குறான். ஆமா, நீ எப்படி டியாங்க லவ் பண்றா, அவன் ஒரு சோல்ஜராக இருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கூட உனக்கு அவன் உயிரெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி பயமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இவளுக்கு தான் டென்ஷன் ஆயிருது. ஏன்டா இப்பதான் உன்னோட ஆள் இதே கேள்வி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா, இப்போ நீயும் அதே மாதிரி என்கிட்ட கேட்குறா, ரெண்டு பேருக்கும் இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே போய் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் கேட்டுக்கோங்க, அதை விட்டுட்டு என்கிட்ட கேட்டு சாவடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பா. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவளோட கையில் ஒரு கல் இருக்கும். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு தீவுக்கு போகும்போது அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பான்ல, அந்த கல் தான் அது. ஸோ அந்த கல் என்கிட்ட கூட எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்க வரும்போது அவளும் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருப்பாளா. அப்போ திடீர்னு யார் மேலேயும் இடிக்கிறா, அது வேற யாரும் கிடையாது, நம்ம டியோங் தான். ஸோ உடனே அவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சோல்ஜர்ஸ் எல்லாரும் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வழக்கம் போல நம்ம ஹீரோயினும் அவ கூட வேலை பார்க்கக்கூடிய அந்த லேடி டாக்டர்ஸும் அப்படியே ஒரு மாதிரி வாய் எழுச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அவங்களோட பாடியை. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்கே இருக்க ஒரு ஜன்னலை ஓப்பன் பண்ணி ஹீரோயினை கூப்பிடுறான். உண்மையை சொல்லு, அன்னைக்கு நீ தானே அந்த ஆடியோவில் பேசுனது அப்படின்னு சொல்லும்போது இல்லை அது நான் கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் மறுபடியும் போய் சொல்றா. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் பரவாயில்லையே நீ போய் சொல்லும்போது ரொம்ப அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கொஞ்சம் வெக்கப்பட வைக்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். ஸோ அப்படியே கட் பண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இப்போ வண்டியில் போயிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நிறைய வெடிகுண்டு எல்லாமே வெடிக்க ஆரம்பிக்குது. அதாவது இந்த இடத்துல நிறைய வெடிகுண்டுலாம் புதைச்சி வச்சிருக்காங்க போல, அந்த இடத்துக்குள்ள தெரியாம இவங்க நுழைஞ்சிட்டாங்க. ஸோ அதனால நம்ம ஹீரோ இப்போ என்ன சொல்றானா, சரி ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த காட்டுல இருந்து கொஞ்சம் ரோட் சைடு போகணும், அந்த இடத்துக்கு போனால் மட்டும்தான் இந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு நான் மிஷின் எல்லாத்தையுமே வச்சு எங்கெங்க வெடிகுண்டு இருக்கு எங்கெங்க வெடிகுண்டு இல்லை அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிட்டே போவேன், நீயும் அப்படியே கொஞ்சம் பின்னாடியே வர அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்துட்டு இருப்பான். அப்படியே போற வழியில ரெண்டு பேரும் ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி கொடியெல்லாம் நெட்டு வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் வெடிகுண்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணிட்டே போறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் கடைசியாக அவங்க ரோட்டுக்கும் வந்துடுறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய வண்டி வருது, ஆனால் யாருமே உங்களை பிக்கப் பண்ற மாதிரி தெரியல. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியை உங்களை பிக்கப் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்குது. ஆனால் அப்படி போயிட்டு இருக்கும்போது கூட ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை அவாய்ட் பண்ணல, ஏன்னா இப்போ அவளுக்கும் நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருச்சு போல, அதனால தான் எதுவுமே சொல்லல. ஸோ இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு அவங்க அந்த இடத்துக்கும் போறாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அவங்க ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்களோட தலையில பார்த்தீங்கன்னா சில வைக்கப்போல்லாம் குத்தி இருக்கும். ஆக்சுவலா அவங்க வந்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த வண்டியில் தான் வந்துட்டு வைக்கப்போல் இருந்திருக்கும், அதனால தான் அவங்களோட தலையிலையும் இப்படி சொருவி இருக்கு. ஆனா இது அந்த பக்கமா வந்து அந்த கப்புள்ஸ் டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்துட்டு இவங்களை பார்த்தா
ஏதோ புதருக்குள்ள போய் சில்மிஷம் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் இருக்கான்ல, அவனை போட்டு மறுபடியும் அந்த கேங்ஸ்டர் வந்து அடிச்சிட்டு இருக்கான். அந்த ஜாக்ன்றவன், எங்கடா என்னோட வைரத்தை சீக்கிரம் கொடு அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கும்போது அவனும் பாத்தீங்கன்னா எப்படியோ அவனோட இடம் வரைக்கும் தோண்டி அதை கண்டுபிடிச்சு எடுத்துட்டான் போல, அந்த வைரத்தை மறைச்சு வச்சிருப்பான்ல அந்த பாக்ஸை. ஸோ அந்த பாக்ஸை இப்போ ஒரு பேக்ல போட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டான். இங்க பாரு, இந்த பேக்குள்ள தான் அந்த வைரம் இருக்கு, தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் பாத்தீங்கன்னா ஷூட் பண்ண போயிருப்பான். பட் இருந்தாலும் பொழைச்சு போ அப்படின்னு சொல்லி கடைசியாக விட்டுட்டான். ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கும் அவனோட ஆட்களும் அது அவங்களோட இடத்துல எடுத்துட்டு போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அவன் சொன்ன அந்த பாக்ஸ்ல எந்தவித டைமண்ட்ஸுமே இல்ல. அவன் நம்மள ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே காண்ட்ல இருக்கானுங்க அந்த மேனேஜர் மேல. ஸோ இப்போ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு பஸ் வந்து கிளம்பிட்டு இருக்குது. அந்த பஸ்ல சேர்ந்து அந்த மேனேஜரும் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான். ஏன்னா இதுக்கப்புறம் கண்டிப்பா இவன் இந்த இடத்துல இருந்தானா கண்டிப்பா அந்த ஜாக் வந்து இவனை கொலை பண்ணிடுவான் வைரத்தை கேட்டு. அதனால தான் இப்பயே தப்பிச்சிட்டான். பட் இருந்தாலும் இந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா தப்பிச்சு ஏர்போர்ட்டுக்கு போயிருப்பான். அந்த இடத்துல கூட செக்கிங் பண்ற இடத்துல நம்ம ஜாக்கோட ஆளுங்களாம் நின்றுட்டு இருக்கானுங்க. ஸோ இதை பார்த்த பயத்துல மேனேஜர் உடனே பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஓடி போயிடுறான், அங்க கியூல நிக்காம. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்கோட ஆளுங்க எல்லாருமே வந்து அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க, சார் நாங்க அவனை நல்லா தேடி பார்த்துட்டோம், அங்க ஏர்போர்ட் கூட போய் பார்த்தோம், அவன் அந்த இடத்துல இல்ல, எங்க போனானே தெரியல சார் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நைட்டு நம்ம ஹீரோ வந்து யாரோ ஒருத்தங்களை அப்படியே டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். போச்சுரா, யாரா ஷூட் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி பார்த்தா ஹீரோயினை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். அவ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலா அவளை சைட் அடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஏறி உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் போல. நம்ம டியாங்கு இதை பார்த்துட்டு என்ன உங்களோட ஆப்போனன்ட் ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது நம்ம ஹீரோவும் இல்ல அழகா தானே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ கட் பண்ணா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அப்படியே இந்த கேம்பை வந்து செம்மையா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே. எதுக்காகனா நம்ம யூனோட அப்பா அந்த கமாண்டர் இருக்காருல்ல, அவர் இந்த இடத்துக்கு வர போறாரு. ஸோ அதனால தான் எல்லாருமே பயங்கரமா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கடைசி நேரத்தில் அவரால் இங்க வர முடியல அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இவங்க பாத்தீங்கன்னா டைரக்டா அவரை போய் மீட் பண்றாங்க. ஸோ அவர் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபிளைட்ல இருந்து அப்ப இறங்கி வந்துட்டு இருப்பாரு. உடனே சோல்ஜர்ஸ் எல்லாருமே சல்யூட் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோயினா தான் இருப்பாளா, அவளுக்கு வந்து எப்படி சல்யூட் பண்றதுனே தெரியல, நெஞ்சில கை வச்சிட்டு இருப்பா, இது நேஷனல் ஆந்தம் பாடுற மாதிரி. பின்னாடி இருந்து நம்ம ஹீரோவும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோயினும் எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி கழுத்து சொருகிற மாதிரி கையை கொண்டு போறா. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கமாண்டர் எல்லாத்தையுமே நல்லா பேசுறாரு. இந்த மாதிரி நீங்க ரொம்பவே நல்ல காரியங்கள்லாம் பண்ணிருக்கீங்க, அதுக்காக என்னோட வாழ்த்துக்கள். ஸோ இருந்தாலும் நான் ஸ்பெஷலா இன்னும் ஒரு 4 பேர்கிட்ட மட்டும் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரை கூப்பிட்டு பேசுறாரு. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் டியாங்கு, யூனு, இவங்க கிட்ட தான் பேசுறாரு. ஸோ இந்த நேரத்தில் எல்லாருமே உட்காருங்க பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோயினும் பக்கத்தில் ஒரு சேர் இருக்கும், அதை எடுக்கிறதுக்காக போகும்போது மற்ற 3 பேரும் அப்படியே நிற்பானுங்க, வரப்பா இல்லை சார் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால நம்ம ஹீரோயினும் சரி இவங்களே போல நம்ம மட்டும் எதுக்கு உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே நிற்கிறா. ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆபத்தான சுச்சுவேஷனில் அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் கூட இருந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருப்பாள்ல, அதை நினச்சி நம்ம கமாண்டர் வந்து ரொம்ப பாராட்டுறாரு அவளை. ரொம்பவே நல்ல காரியங்கள் பண்ணுறீங்க, ரொம்ப அழகாக வேற இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஹீரோயினும் ரொம்ப குஷியாயிருவா. அப்போ பக்கத்தில் நம்ம ஹீரோ இருப்பானா, அவனை வேற டச் பண்ணி பாத்தியா என்ன எப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ அப்படியே வெறப்பாவே இருப்பான், நகர்ந்து போயிடுறான். பைத்தியக்காரி கமாண்டர் முன்னாடி என்ன பண்ணணும்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காளே அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறான். இந்த நேரத்தில் இவங்க 3 பேர்கிட்ட மட்டும் நம்ம கமாண்டர் வந்துட்டு இப்போ கமாண்டரா பேசாம நம்ம யூனோட அப்பாவா பேசுறாரு. ஒரு நிமிஷம் நம்மளோட பொறுப்புகள் எல்லாத்தையுமே நம்ம தள்ளி வச்சிடலாம், இப்போ வந்து நார்மலான ஒரு மனுஷனா நான் உங்ககிட்ட பேசுறேன், அதாவது யூனோட அப்பாவா. நம்ம ஹீரோ கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, ஏண்டா உனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா, அதை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, சார் எனக்கு உங்களோட பொண்ணை பிடிக்கும் ஆஸ் அ ஃப்ரெண்டா, ஆனா அவளை வந்து என்னோட ஒய்ஃபா நினைச்சலாம் பார்க்க முடியாது, கண்டிப்பா என்னால் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவன் இந்த இடத்துல ஓப்பனா சொல்லிடுறான். சரி ஓகே நீ இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது அவனும் போயிடுறான். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர்கிட்ட மட்டும் பேச ஆரம்பிக்கிறாரு. நீ என்ன சொல்ற, உனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம இவனும் சொல்றா, பா எனக்கு இவரை தான் பிடிக்கும், நான் டியோங்க மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி அவளும் ஒரே முடிவா இருக்கா. அதனால அவளையும் பாத்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் கடைசியா நம்ம டியோங்க கிட்டே கேட்கிறாரு, டேய் நீ என்ன சொல்ற, உனக்கு என்னோட பொண்ணு பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது அவனும் பிடிக்கும்னு சொல்றான். சரி ஓகே நான் அப்படின்னா நீ வந்து என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு நான் நம்ப முடியல. சார் நீங்க உண்மையாவே சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா உண்மையா தான் சொல்றேன், ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு, என்னோட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போற ஆளு இந்த மிலிட்டரியில ஒரு பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன், ஆனா நீ அந்த அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது, ஸோ அதனால கண்டிப்பா நீ மிலிட்டரியில இருந்து என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அதனால நீ மிலிட்டரி வேலையை விட்டுட்டு நார்மலான ஒரு பர்சனா வந்து என்னோட பொண்ணு கேளு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டியாங்கும் பாத்தீங்கன்னா என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாம இருக்கான். இப்போ அடுத்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா வண்டிக்கு பெட்ரோலை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த நேரத்தில் கூட நம்ம ஹீரோயின்ட்ட ஹீரோ வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அப்போ அங்க ஒரு சின்ன பையன் ஓடி வருவானா, அவன் வந்துட்டு அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்ல இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே தான் எடுத்துட்டு ஓடி வருவான். இதை பார்த்துட்டு அந்த ஓனரும் அவனை ஒரு மாதிரி அடிப்பாரு. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு அப்படியே என்ன உனக்கு பிரச்சனை, விடு மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை அனுப்பிடுவான். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு செம்மையா ஜுரம் இருக்குது. ஸோ இதனால தான் இவன் மெடிசன்ஸ் எல்லாம் திருடி இருக்கான் போல. அது மட்டும் இல்லாம இவனுக்கு இருக்க ஃபீவரை பார்த்தா இவன் தங்கியிருக்க இடத்துலயும் நிறைய பேருக்கு பரவி இருக்கும், நம்ம போய் எல்லாரையுமே செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம டியோங் வெளியே வந்து யூன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், உன்னோட அப்பா அக்செப்ட் பண்ணிட்டாரு, நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் டேட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவளால நம்பவே முடியல. அப்படியே ஜாலியா ஒரு மாதிரி சந்தோஷத்துல அவளோட அப்பா கிட்டே இதை பத்தி கேட்கறதுக்காக போறா. ஒருவேளை நம்ம டியோங் அவர் சொன்ன அந்த கண்டிஷனுக்கு அக்செப்ட் பண்ணிட்டானா என்னன்னு தெரியல. இப்போ அடுத்ததான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டாங்க, அதாவது அந்த பையன் தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு. அந்த இடத்துல இன்னும் நிறைய பேருக்கு அதே மாதிரி தான் காய்ச்சலா இருக்குது. இவங்க எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய யாருமே ட்ரீட்மெண்ட் எடுக்க முன்
வரமாட்டாங்க. அப்போ இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு பொண்ணு மட்டும் தான் வந்து சில விஷயங்களை சொல்றா. அது என்னன்னா, எங்களுக்குலாம் உங்களால உதவி பண்ண முடியாது, ஏன்னா எங்களுக்கு நீங்க உதவி பண்றது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவங்க எல்லாருமே உங்களை கொன்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யார் கொல்லுவா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது தான் தெரியுது அந்த இடத்துக்கு அந்த ஜாக் வரான். ஸோ ஆக்சுவலா அந்த ஜாக் தான் இவங்க எல்லாருமே வளர்த்துட்டு இருக்கான் போல, ஒரு அடிமைங்க மாதிரி. எதுக்காகனா அவங்களோட இல்லீகலான பிசினஸ்க்கு இவங்களை யூஸ் பண்ணிப்பான். ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துக்கு போய் அவளை தள்ளி வைக்கிறான். டேய், அப்படின்னா நீ தான் இவங்களை வச்சு இந்த கொடுமையான விஷயத்தெல்லாம் பண்றதா அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பொண்ணு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டரை ஷூட் பண்ணிட்டா. வயித்துல தான் ஷூட் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் என்ன சொல்றானா, இவனை விட்டுறாதீங்க, இவனை கொலை பண்ணுங்க, இவனால எங்களோட ஆட்கள் எல்லாருக்குமே பயங்கரமான பாதிப்பு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட வேற சொல்லிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ ஷூட் பண்ற மாதிரி தெரியல, அப்படியே கன் பாயிண்ட்ல மட்டும் தான் பிடிச்சிட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து அந்த ஜாக்கோட ஆளுங்களும் வந்து இவனை கன் பாயிண்ட்ல பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்குனா என்ன சொல்றதுன்னே தெரியல, ஏன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு பதற்றமான இடத்துல அவன் இருந்ததே கிடையாது. அப்படியே ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த ஜாக்கும் பார்த்தீங்கன்னா அவனோட பிஸ்டல் எடுத்து இவங்களை ஷூட் பண்ண ரெடியா இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போறதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.